கண்ணுக்குட்டி மாதிரி தெரிய வேண்டிய வயசுல கண்ணம்மா பெற்ற டெட் பாடி மாதிரி ஆயிட்டியாடா. வந்த இடத்துல கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். டாக்டர் கூப்பிடுறாரு. குந்து. வணக்கம் டாக்டர். வணக்கம். இவன் என் பையன். இவரு உங்க பையனா? கலரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இவன் இவங்க அம்மா மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட். என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க டாக்டர். உள்ளூர் கிருஷ்ணன் கோயில்ல இருந்து உடுப்பி கிருஷ்ணன் கோயில் வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சு தவம் இருந்து பெத்த பையன் இவன். இவனுக்கு கிருஷ்ணன் பேரு வச்சேன். ஆனா இப்ப கிறுக்க ஆயிட்டான் டாக்டர். இவனுக்கு லேடி பாடி போபியா வியாதி. கேள்விப்படாத வியாதியா இருக்க டாக்டர். ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு முன்னால என் பையன் முன்னாலே ஏடாவுடமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போன பொண்ணை பார்த்து ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டான். வானம் பறி போச்சேன்னு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா. அத பார்த்த அதிர்ச்சியில இவனுக்கு இந்த வியாதி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இவன் முன்னாலே எந்த பொண்ணுக்கு சேலை நழுவினாலோ இல்ல ஒதுங்கினாலோ உசு உசுன்னு ஜாட காட்ட ஆரம்பிச்சுட்டான். அத பார்த்து இவன் தான் பொண்ணுங்களை சைட் அடிக்கிறான்னு தவறா நினைச்சு ஊர்ல இருக்கிறவங்க இவனை சக்கையா உதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. டோன்ட் வரி. இப்படி ஒரு பிள்ளையை பத்ததுக்கு நீங்க பெருமைப்படணும். மை வைஃப் சொர்ணா. வணக்கம்மா. சாப்பாடு அங்கே வைமா. டாக்டர், இவனுக்கு தான் லேடி பாடி போபியா வியாதி இருக்குன்னு சொன்னேன். உடனடியா ட்ரீட்மெண்ட் கொடுங்க. நோ ட்ரீட்மெண்ட், நோ ட்ரீட்மெண்ட். முதல்ல இவனுக்கு எப்படி ஒரு வியாதி இருக்குன்னு சர்டிபிகேட் வேணா தர்றேன். கரெக்ட் டாக்டர். இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் போதெல்லாம் இந்த சர்டிபிகேட்டை காட்டுறேன். இல்லைன்னா ஊர்ல இருக்கிறவங்க இவனை அடிச்சே கொன்னுடுவாங்க. போயிட்டு வா சாமி, ஆள விடு. கடவுளே, இன்னைக்காவது என் பையன் யாருக்கிட்டையும் அடி வாங்காம வீட்டுக்கு வரணும். அம்மா, முதல்ல சேலையை சரி பண்ணுங்க. என் பையன் பாஞ்சிட போறான். நைனா, ரோட்ல போகும்போது பொண்ணுங்களோட முகத்தை மட்டும் பார்க்கணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்க வேண்டிய வயசுல கண்ட கண்ட பொண்ணுங்க கிட்ட அடி வாங்குறியே, அது ஆம்பளைக்கு அழகில்ல. ஏன் இவ்வளவு லேட்டு? எங்க ஒரே டிராபிக் ஜாமா இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தா கண்ட பசங்க காலி பசங்க கைத்தட்டி கூப்பிடுறானுங்க. எங்க போலாம்? பீச்சுக்கா சினிமாக்கா? நீங்க சொல்றீங்க, அங்க போவோம். பீச்சுக்கே போலாங்க. என்ன பஸ் வரத்துக்குள்ள உசு உசுங்கிறோம். பட்ட பகல்ல நட்டநடு ரோட்ல ஒரு பொம்பளை துணிய பிடிச்சு அவுக்குறனா நீ பெரிய தாதாவா? மூடு கட்டி அடிச்சனா அங்கங்க பேடு வைக்கிற மாதிரி
உனக்கு இங்கே சமாதி கட்டணும் பாரு. மேடம், சமாதி கட்டுறதுக்கு முன்னால இந்த சர்டிபிகேட்ட படிங்க. என்னது லேடி பாடி போபியா வியாதியா? அப்படின்னா? ஆமாமா, பொம்பளைங்க சேலை ஒதுங்கி இருந்தா அதை இவனால தாங்கிக்கவே முடியாது. உடனே பதறி போய் அவங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக உசு உசுன்னு சைகை பண்ணுவான். இத பல பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு இவனை உதன்னு உதைச்சிருக்கிறாங்க. அப்படியா? அது சரி, என்ன பார்த்ததுக்கு உசு உசுங்கிறான்? ஐயா, இது அந்த உசு உசு இல்லம்மா, உங்க சட்டையோட மேல் பட்டன் கயண்டு இருக்குது. ஆமா, இப்ப எதுக்கே உசு உசுங்கிறான்? ஐயா, இதுவும் அந்த உசு உசு இல்லம்மா, நீங்க அடிச்ச அடியில தொப்புல இருந்து தொண்டை வழியா கிளம்பி வந்த உசு உசு. சரி சரி, கூட்டிட்டு போங்க. வாடா வாடா. இது உசு உசுன்னா மூடாது, நம்ம தான் மறைக்கலாம். ஆபாச போஸ்டர்கள் பெண்களை ஈடுபடுத்தாதே. ஒழிக. பாலியல் பலாத்காரம் ஒழிக. ஆபாச போஸ்டர்களை கிழித்தெறிவோம். பாலியல் பலாத்காரம் கொடுமைக்கு எதிராக ஆபாச போஸ்டர்களை பாலியல் பலாத்காரம் பாத்தியடி, நாம ஆபாசத்தை ஒழிக்கணும்னு போராடிட்டு இருக்கோம். இந்த ஆள் அசிங்கமான போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கான். ஆபாச போஸ்டர் ஒட்டுறவன் கையை அல்லை உடைப்போம். நிறுத்துங்கம்மா, நிறுத்துங்க. என்ன வீட்டுல துணி துவைக்கிற மாதிரி என் பையனை துவைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஆளு என்ன வேலை பண்றான்னு பாருங்க. ஆபாச போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கான். இத பாருங்கம்மா, அவன் போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இல்ல, ஆபாசமா இருக்குதுன்னு அது மேல சகதியை பூசிக்கிட்டு இருக்கான். அங்க பாருங்க, இவன் கைய பாருங்க. அப்படியா? ஐம் சாரி சார், வெரி சாரி. நாங்க தான் அவசரப்பட்டுட்டோம். என் பையனை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒரு பொண்ணோட சேலை லேசா காத்துல விலகினாலும் சரி, உடனே காக்கா வலிப்பு வந்த மாதிரி தரையில விழுந்து உதைச்சுக்குவான். அந்த அளவுக்கு பொண்ணுங்களோட மானத்தை மதிக்கிறவன் என் பையன். ஐ எம் வெரி சாரி சார். ஆ. இவ்வளவு ஒரு நல்ல பார்ட்டியை ஜொல்லு பார்ட்டி நினைச்சிட்டோம். ஐ எம் வெரி வெரி சாரி சார். பாத்தீங்களா, பெத்த அப்பன் தானே போனா போகுது தொடர்ச்சமேன்னு விட்டானா? அதான் என் பையன். அடடடடா, இப்படி ஒரு நல்லவருக்கு எங்க மகளிர் சங்கம் சார்பா பாராட்டு விழா நடத்தியே ஆகணும். தாவடிப்பது இப்படி எத்தனையோ பெயர்களில் ஆண்கள் பெண்களை, பெண்களுக்கு நூல் விடும் இந்த காலத்தில் பெண்களை தெய்வமாக நினைக்கும் ஒரு மா மனிதர் யார் என்றால் இங்கே அமர்ந்திருக்கும் திரு கிருஷ்ணா அவர்கள்தான். அவர்களை பாராட்டுவதில் நமது சங்கம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. இப்போது நமது சங்க தலைவி அவர்களை பேச அழைக்கிறேன். எனக்கு முன்பு பேசிய சகோதரி ஆண்கள் ஜொல்லு விடுவதை பற்றி சொல்லிவிட்டு போனார். ஐ எம் சாரி, சொல்லிவிட்டு போனார்கள். சைட் அடிப்பதிலிருந்து சேட்டலைட் டிவியில் வரும் விளம்பரம் வரைக்கும் பெண்களை கேவலப்படுத்துகிறார்கள். அவர்கள் பெண்டை கழிக்க வேண்டும். என் பையனை தவில் மாதிரி அடிச்சு கழிச்சிடாதீங்க. அம்மா, இந்த சர்டிபிகேட்டை கொஞ்சம் பாருங்க. வாட்? இவருக்கு லேடி பாடி போபியா வியாதியா? ஐ எம் வெரி சாரிங்க. சாரிய விடுங்க, முதல்ல சாரியால போத்திக்கிங்க. ஜாக்கெட்டை பார்த்தா என் பையன் பிராண்டிடுவான். பாப்பா, இவங்க பாராட்டு விழாவோட. நமஸ்காரம். வணக்கம், ஆலப்புழா அப்புக்குட்டன் சார். வரணும் வரணும், நீங்களுக்காகத்தான் நான் வெயிட்டிங் உண்டு. தம்பி, எந்த என்னோட மீசை முறுக்குது? முறுக்கிறதுக்கு அவங்கிட்ட மீசை இல்ல, அதனால சைக்கிள் ஹேண்டில் பார் மாதிரி இருக்கிற உங்க மீசைய பையன் ஹேண்டில் பண்ணிட்டான். தமாஷ்கார தம்பி, குறைச்சு வெயிட் செய்யணும். நான் இப்ப வரும். நான் சொல்லல இது ஒரு வெயிட்டிங் ஃபேமிலின்னு.
நைனா, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாதான் உன் வியாதி குணமாகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல உன் பவுசு ரோட்ல போற பிச்சைக்காரிக்குமா கூட தெரிஞ்சு போச்சு. ஒருத்தன் கூட பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். அதனாலதான் பார்டரை தாண்டி கேரளா வந்து இருக்கிறோம். இந்த பைல்வான் கிட்ட உனக்கு லேடி பாடி போபியா வியாதி இருக்குன்னு நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதனால ஒரு சேட்டையை குறைச்சுக்கப்பா. அவனை பார்த்தா பேட்ட ரவுடி மாதிரி இருக்கிறான். மாப்பிள்ள வெயிட்டிங். பொண்ணு ரெடியா? டாடி, நான் 1 hour வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். மம்மியே மேக்கப் பேக்கப் பண்ண சொல்லுங்க. எடோ, உனக்கு எதுக்கு மேக்கப்? பொண்ணை மட்டும் அனுப்பி நீ வரண்டா. ஏன்னா நீ சைனீஸ் ஹோட்டல் சிக்கன் லெக் பீஸ் மாதிரி சிக்கன் இருக்கியா? பொண்ணு பார்க்க வர்றவன் பொண்ணை விட்டுறான், ஒன்ன லுக்கு விடுறான். அதனால பொண்ணை மட்டும் அனுப்பி. சாரி, வெயிட்டிங் பண்ண வச்சுட்டேன். பொண்ணு இப்ப வரும். நைனா, கொஞ்சம் வெயிட்டிங்ல இரு. நிச்சே, கொஞ்சம் பொறுமையாரு. இத வந்துடுறேன். அம்மா, எதுக்குங்க இந்த சேஃப்டி பின்னு? ஒரு சேஃப்டிக்கு தான். உங்க புடவையோட முந்தான காத்துலயோ இல்ல குனியும் போதோ நிமிரும் போதோ சைட்லயோ சென்டர்லயோ ஒதுங்காம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இத கொடுத்தேன். இந்த ஊக்க வச்சுக்கிட்டு டாக்கா போட்டுங்க, இல்லைன்னா ஏடா கூடமா ஏதாவது ஆயிடும். அம்மாடி, இது ஒரு டைப்பான குடும்பம் தான் இல்ல? அப்பா ஊக்க கொடுக்காது, பையன் எது கொடுக்க போறானோ தெரியல. நீ இந்த காப்பியை கொண்டு போய் குடுமா. நைனா, பொண்ணு இப்ப வரப்போகுது. நீ பொண்ணோட முகத்தை மட்டும் பாரு, மத்தத நான் பாத்துக்கிறேன். கல்யாண ஏற்பாட நான் பாத்துக்கிறேன். என்ன அதுக்குள்ள கொலை நடுங்கி போயிட்டேன். அப்பனு மௌனு என்ன நினைச்சுக்கிட்டீங்க? உன் பையன் என் பொண்ணை உள்ள கூப்பிடுறான், நீ என் பொண்டாட்டி வெளியே கூப்பிடுற. இது என்ன வீடா லாட்ஜா? உங்க 2 பேரும் என்ன பண்ற பாருங்க. ஏண்டா, பொண்ணு பாக்குற சாக்கில வந்து பொண்ணுகளை சைட் அடிக்கிறீங்க? மண்டையை உடைக்கிறதுக்கு முன்னால இந்த மெடிக்கல் சர்டிபிகேட்ட பாருங்க. லேடி பாடி போபியாவா? கெட்ட வியாதியா? நல்ல வியாதிங்க. ஒண்ணு புரியலையே. பொண்ணுங்க ஒழுக்கமா மானத்தோட வாழணும்னு நினைக்கிற வியாதி என் பையனுக்கு இருக்கு. அதனாலதான் உங்க பொண்ணோட இடுப்பு தெரிஞ்ச உடனே என் பையன் கடுப்பாயிட்டான். உங்க பொண்டாட்டியோட சேலை விலகின உடனே நான் டென்ஷன் ஆயிட்டேன். நடந்தது இதாங்க. ஐயோ, எவ்வளவு நல்ல மாப்பிள்ள. டாடி, நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏமா, சேலையே விளையக்கூடாதுங்கிறா. இவனை கல்யாணம் பண்ணிட்டு என்னமா பண்ண போற? அத நான் பாத்துக்கிறேன் டாடி. பாத்துக்கிறேன்னு பாப்பாவே சொல்லுது. பீப்பா மாதிரி நீங்க ஏன் நிக்கிறீங்க? ஓகே சொல்லுங்க. ஓகே. அமைதி, அமைதி. யோ, இங்க யார் சத்தம் போடுறாங்க? அமைதிங்கிற. குமாரியா, கல்யாணத்துக்கு வந்திருக்கும் கன்னி பெண்களே, தாய்மார்களே, பாட்டிமார்களே, நீங்க கட்டி இருக்கிறது புடவை நினைக்காம போர்வையா நினைச்சு நல்லா இழுத்து மூடிக்கிங்க. ஏன்னா மாப்பிள்ள ஒரு மாதிரி ஏடா கூடவா ஏதாவது நடந்து போச்சுன்னா பின்னால நீங்க தான் வருத்தப்படுவீங்க. முடியுங்க, முடியுங்க. பொண்ணு அழிச்சிட்டு வாங்கோ. சீக்கிரம் மந்திரத்தை சொல்லியா. யார் புடவை எப்ப நழுவுமோன்னு எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. தாலி எடுத்து கொடு. மாப்பிள்ளை, சீக்கிரம் தாலியை கட்டுங்கோ. எல்லாரும் அக்ஷத்தை போட்டுங்கோ. கட்டி மேளம், கட்டி மேளம். மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா. அப்பா, எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? சீக்கிரம் டிக்கெட் போடுங்க. கவலைப்படாதயா, அமைதி அமைதி. கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்க கலக்குன்னு கலக்குவோம்ல. டிக்கெட் 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 டிக்கெட். என்ன வயலுப்பா?
எங்க வந்து உமா குடுக்குற ராஸ்கல்? பொம்பளை உட்கார இடத்துல ஆம்பளைக்கு என்ன வேலை? எதிரியா வாங்க, உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? எதிர்த்து போய் அத்தை வாங்க வாங்க, சீக்கிரம் உட்காருங்க. மசிச்சு வாங்க, வந்து உட்காரு. தம்பி அங்க உட்காரு, எவன் வந்தாலும் உட்கார விடாத. ஏன் இந்த கலவரம்? இடம் பிடிக்கத்தான். அதுக்காண்டி கம்பு மாதிரி நிக்கிற கண்டக்டர் தள்ளி விட்டு இருக்கிறவன பூரா கிளப்பி விட்டு வந்து உட்கார்ற. என்ன என்னையா பொம்பளை உட்கார இடத்துல ஆம்பளை உட்காரலாமா? நீ யாரு? ஆம்பளை தான். நீ மட்டும் உட்கார்ந்துருக்க. ஏன் முட்டாட்டி பக்கத்துல நான் உட்காராம இன்னொருத்தனை உட்கார வச்சா அடுத்த ஸ்டாப் போறதுக்குள்ள கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. ஏற்கனவே கல்யாணம் பண்ண நாளையும் பஸ்ல தொலைச்சு விட்டு 5ஆவதா தாலி கட்டி வச்சிருக்கேன். அது உனக்கு பொறுக்கல. இந்த தடவை நான் இங்கதான் உட்காருவேன். ஏம்மா இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா உன்னை விட 2 லீடிங். 7ஆவதா வாக்கப்பட்டு என்ன பத்தி பேசுறீங்க? விவரம் கேட்டா வழக்கம் சொல்ல வேணாமா? கேக்குறாங்க கேள்விய. இப்ப நீ எங்க போகணும்? தாம்பரம். இது தாம்பரமா? ஆமா. ஏன்டா அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். சோத்த தானே திங்கிற. போட பாக்கணுமா இல்லையா? பாக்கலப்பா, சொன்னாங்க. சொன்னாங்கன்னா ஏறிடுறதா? ஏப்பா அடிக்கிற? அடிக்காம என்ன பண்றது? பாரிஸ் போற வண்டியில ஏறிட்டு தாம்பரம்னா கொல்ல தாம்பரம் போறாடா. பொட்டி எடுக்கலையா? பொட்டி எடுக்கலையா? தம்பி பொட்டியை பாத்துக்கடா. உள்ள உப்பு கட்ட வச்சிருக்கேன். ஓடி அவனடா. ஓடி அத்த அத்த பாத்துட்டேன். ஐயோ நன்னாரி பையன் வண்டி மாதிரி ஏறிக்கிட்டு என்ன கலவரம். யோ மாக்கா, என்னையா அவன் கரெக்டா தான் ஏறி இருக்கான். நீ தான் வண்டி மாதிரி ஏறி இருக்கா. இது தாம்பரம் போற வண்டி தான். எது தாம்பரமா? தாம்பரம் தான். இன்னும் போகலடா. நீ வண்டி மாதிரி ஏறிட்டு என்னைய வாடா லட்சிய திங்கறான்னு கேக்குற. பாரு எல்லாமே தெரியாம நடந்துருக்கு. சொன்னா கேளு. அடி உன்னை என்ன பண்ற பாரு. தெரியாம திருச்சி அந்த பக்கம் வா. தம்பி இந்த பக்கம் வா. எல்லாரும் கட்டி வளைங்க. இப்ப ஓட விட கூடாது. பொண்ணாட்ட வாடி. ஓடி. ரெண்டு 3 4 5 6 கட்டு. நம்ம வண்டி தானு ஒரு தடவை பாத்துக்கிறோம். எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறாங்க. பெரிய சிக்கலாகி போகுது. தாம்பரம் போகாதப்பா. என்ன அடி. ஏம்மா பாரதி, என்னம்மா உன் கல்யாணத்தை நீயே நிப்பாட்டிட்ட? உனக்கு அடுத்து 2 தங்கச்சி இருக்கா இல்லையா? அது வாழ்க்கையும் பார்க்கணுமா இல்லையா? உங்களுக்கு தான் நடந்ததெல்லாம் தெரியுமே, நீங்களும் இப்படி பேசினா எப்படின்னு? தெரியுதுமா எனக்கு. அதுக்காண்டி இப்படி கல்யாணம் பண்ணாமையே இருக்க போறியா? வயசும் போய்கிட்டே இருக்கா இல்லையா? பொம்பளை பிள்ளை புரிஞ்சுக்க. எப்பா ஆனந்து, நீ தொங்கிக்கிட்டான் போற தொங்கிக்கிட்டான் வர. ஆனா வேலை கிடைச்ச பாடல. இப்படியே வாழ்க்கையோட விளிம்புலயே நின்னுக்குந்தா அப்படிப்பா. சீக்கிரம் மேல ஏறி வா. வந்துருவேன், கண்டிப்பா வந்துருவேன். ஏறி வாயா ஏறி வாயா ஏறி வாயா. ஏறி வாயாவா? என் வாய பார்த்தா ஏரி வாய் மாதிரியா இருக்கு? நீதான் தவளை வாயன், நாய் வாயன், குரங்கு வாயன், பன்னி வாயன். அவ்வளவு வாயும் ஒரே வாயிலா தெரியுது. படியில ஏறி வாயன்னு சொன்னா என்னடா பேசுற நீ? அப்போ மரியாதையா ஏறி வாங்கன்னு சொல்லு. அதை விட்டுட்டு என் வாயை பத்தி ஏன் பேசுற? நீ டிக்கெட் எடுத்த இல்லையா? நான்லாம் டிக்கெட் எடுத்தாச்சு. நீயும் டிரைவரும் தான் ரொம்ப வருஷமா டிக்கெட் எடுக்காமே வரீங்க. அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நன்னாரி பயல பிச்சு பிக்காளி ஈத்த ஒரு கவர்மெண்ட் சர்வன்னுங்கிற மரியாதை பேசிக்கிட்டு இருக்கு. அவ்வாளுக்கு பிறந்த பயமில்ல. டிக்கெட் மிதிச்சே தண்ணில அடிக்குள்ள போயிருவேன். நீ ஒரு கலுசர். இவங்க டார்ச்சர் பத்தாது ஓன் டார்ச்சர் வேற. ஏயா போட்டு உயிரை வாங்குற? நான் டார்ச்சர் பண்ணலையா. இந்த வண்டி தாயா தானே டார்ச்சர் பண்ணுது. நீ கீழே இறங்கி வண்டி தள்ளியா? ஏன்னா இதே வேலையா போச்சு உனக்கு. எல்லாம் இறங்கி வண்டி தள்ளு. இறங்கு எல்லாம் இறங்கு போ. எப்ப ஆனந்து சாரிப்பா இறங்கா போ. இறங்கு வேமா தள்ளு போ. தள்ளு வாங்கி போகும்போது நல்லா போது, வரும்போது தள்ளிட்டு போறது பொழப்பா போச்சு. தள்ளு 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 தள்ளு. எக்ஸ்கியூஸ் மீ, கொடுங்க நான் வச்சுக்கிறேன். தேங்க்ஸ். மாட்டிக்கிட்டா மாப்பிள்ள. இதை வச்சுதான் இந்த வாரம் ஃபுல்லா நான் வேலை தேடணும். அடிச்சுக்கலாமே ஏறுங்க. ஏன் அப்படி பதறீங்க? மெல்ல வழி விடுங்க. தள்ளுங்க ஏறுங்கயா. ஏன் அட சண்டாளங்களா? என்ன அப்படி ரேசன் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்க? ஏறுங்க. அட பாவி
பாவிகளா, ஏறும்போது அடிச்சுக்கிறாங்க, இறங்கும் போது அடிச்சுக்கிறாங்க. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. ஏறுங்கடா. இன்னும் ஒருத்தராச்சும் உள்ள வரானா பாரு. டேய், ஆஹா, இது சரிப்பட்டு வராது. ஐயை, வழக்கம் போல நம்ம ரூட்ல போனா தான் சரியா வரும். டேய், எதுக்குடா அது? எனக்கு இடம் போறதுக்கு. இடம் போடுறதுக்கா? பாம்பு தூக்கி போட்டாடா, இடம் போடுவாங்க. ஏற்கனவே பஸ்ல ஏறி உட்காந்து எல்லாம் ஓடி போயிட்டாடா. எடுத்து உள்ள வைடா. என்ன சார் பண்ண சொல்றேன்? இவன் இருக்கிறதுனாலதான் ஃப்ரீயா ஏறி வர முடியுது. இல்லாட்டி இந்த கூட்டத்தை ஏறி வர முடியுமா? அதுக்கு நாகராஜ், உன்னால யாருமே உள்ள ஏறி வரமாட்டேங்கிறாங்களாம். கண்டக்டர் மாமா கெஞ்சிராரு. வாடா ராஜா வா. என்னடா அப்பா தூக்கி போட்டுட்டு கோவமா? சாரிப்பா, நாளைக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா 2 முட்டை வாங்கி தரேன். என்ன என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? வாடா ராஜா, அப்பா சொன்ன வந்து ஜெண்டிமெண்டா எடுத்து உள்ள விடாங்க. கொன்னுடு. ஏய், இவரு நம்மள கொன்றுவாரா? உனக்கு சிரிப்பா இல்ல? இருக்கட்டா, இவரை என்னைக்காவது ஒரு நாளைக்கு வச்சுக்குவோம். என்ன கிட்ட போய் நம்மள போட்டு விடுறாரு. ஒருவேளை அடையாளம் பார்த்திருக்குமோ? யோ, பாம்பெல்லாம் எடுத்து உள்ள வச்சாச்சு. வந்து வண்டியில இருங்க. வாங்க வாங்க. நாங்க ஏற மாட்டோம். மாட்டீங்களா? அது திடீர்னு கிளம்பிடுச்சுன்னா கிளம்புமா? அப்படி போல கிளம்பிடும் பயப்படுறாங்கடா. பஸ்னா கிளம்பத்தானே செய்யும். எதுக்கு பயப்படுறாங்க? ஐயோ, பஸ்ஸ சொல்லடா, உன் பாம்ப சொல்றாங்க. அவள வரை இறக்கிட்டு ஒன்னே மட்டும் வச்சுட்டு ஓடிட்டு போனா எப்படா கலெக்டர் வரும்? என்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவாடா. அங்க பாரு, டிரைவர் வேற பொழந்த மேலே உட்காந்துருக்காண்டா. ஆமா, அப்படின்னா ஒரு 500 கொடு. எதுக்கு? என் பையனை கால் டாக்ஸில கூட்டிட்டு போதான். எவ்வளவு? 500. 500? இதே வேலை. இப்படி போறா வெளியா. 500 வேணுமா? 500 மொபைல் காசாங்க இருக்கு. நன்னாரி பயல சீட்டி மடக்கு ஒரு உருவம் வேணா. வாங்க எல்லாரும் வாங்க. வேமா வாங்க. பாம்பு வச்சிருந்தா பெரிய பரமசம் நீ. வாங்க. மறுபடியும் உள்ள தூக்கி போட்டுருவானோ? வள்ளுவர் கோட்டை டிக்கெட் கொடுங்க. வள்ளுவர் கோட்டம். டிக்கெட் பெருசு. அவர் ஏற்கனவே எடுத்துட்டாருங்க. எடுத்துட்டாரா? யோ, இப்பதானே வந்து எல்லாரும் டிக்கெட்டே போடுறேன். எனக்கு மேல 7 கண்டக்டர் வந்து டிக்கெட் போடுங்க. ஏங்க, டிக்கெட் எடுத்துட்டாருங்க. இதே டிக்கெட் எடுத்தா அப்ப காட்டு. ஏங்க, எங்க அப்பா தாங்க அவரு எடுத்தாரல. எனக்கு தெரியாதா? ஒப்பனா இருந்தாலும் டிக்கெட் எடுத்து எனக்கு தெரியாதுல்ல. ஏங்க, எடுத்துட்டாருன்னு சொல்றேன்ல. அட போடா நன்னாரி. பெருசு. என்ன மூக்குல பஞ்சு இருக்கு? அதான் சொன்னேன்ல, ஏற்கனவே டிக்கெட் எடுத்துட்டாருன்னு. எந்த டிக்கெட்டியா சொல்ற? செத்துட்டாருங்க. செத்துட்டாரா? பொறுத்தையானா இவள வண்டியில வச்சிருந்தது. என்ன டிக்கெட் எடுக்காம போயிடலாம் பாக்குறீங்களா? உட்காரியா. பெத்த அப்படின்னு அடக்கம் இல்லாம உட்கார வச்சு கொண்டாரு. நியாயமா அது? இங்க பாரு, காலம் போற வேகத்துல ஆத்தா செத்தாலும் அப்ப செத்தாலும் அப்படி அப்படியே போட்டு போயிட்டே இருக்கணும். அள்ளி போறதுக்கு எவன் காசு வச்சிருக்கான்? அடே, பெத்த உள்ள இப்படி இல்லாம சொல்றது. பெத்தான் செத்தான் விடியா. என்ன புறப்பட்ட? என்ன பண்ண சொல்ற? பாடி எடுத்துட்டு போ. தாடி எடுக்கவே காசு இல்ல, பாடி எடுத்து போய் என்ன பண்றது? அடே அடே, உன்னை கையெடுத்து கும்பிடுறா. எப்படியாவது கொண்டு போயிடா. இல்ல எல்லா வேலையும் இறங்கிடுவாங்க. வெறும் வண்டி தான் போகும். 3000 பணத்தை கொடு. 3000-மா? எதுக்குடா? என்னையா கிணத்தனமா பேசிட்டு இருக்க? பாடியை இறக்கணும், கால் டாக்ஸில ஏத்தணும், வீட்டுக்கு கொண்டு போகணும், பாடையை கட்டணும், பந்தல போடணும், 3ஆம் நாள் பால் ஊத்தணும், 7ஆம் நாள் பயிர வைக்கணும், 16ஆம் நாள் ஐயரை வச்சு காரியம் பண்ணி கரிஞ்சோராக்கி போடணும். இதுக்கெல்லாம் உங்க அப்பா நான் காசு தருவான்? சரி, அப்ப நான் இதை வச்சு என்ன பண்றது? போற வேலை குப்பத்துல போட்டு போயிட்டே இருக்கியா? குப்பை தொட்டில டேய், சந்தேகப்பட்டு போலீஸுக்கு தாயி என்ன உள்ள வச்சு நொங்க எடுத்துருவாங்கப்பா. அது நான் என்ன பண்றது? டேய், உன்னை கையெடுத்து கூப்பிடலாம். தயவு பண்ணி கொண்டு போடா. என் சம்பள காசு கூட ஒரு 500 ரூபா இருக்கு. அதை வேணா நீ எடுத்துக்கடா. சரி சரி கொடு. யோ வாயா போ. போலாமா? இந்த வண்டியில 5 தான் தெரிச்சு. வாங்க, அடுத்த வண்டிக்கு போலாம். கேட்டவன கொடுக்க வேண்டியதானே. எவ்வளவு நேரம் மூச்சு அடைக்கிறது? என் பிள்ளை யாருக்கிட்டயோ இவ்வளவு நேரம் விளக்கம் சொன்னதில்லை. வேகமா வாயா. நல்ல ஆமணி பஸ்ஸா புடி. அட பாவிகளா, இது வரைக்கும் முள்ள மாதிரிய பாத்திருக்கேன், முடிச்சு வைக்க பாத்திருக்கேன். இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. திணிச்சா சம்பாதிக்கிறாங்க ஐயா. உட்காந்து யோசிப்பாங்களோ எப்படி எல்லாம் பிள்ளை போட்டு போறாங்க. என்னங்க இது வண்டி இப்படி போயிட்டு இருக்கு? அப்பா டிரைவரே, இப்படி மசா மசான்னு போயிட்டு தான் நாங்க எப்ப ஊருக்கு போய் சேர்றது? கண்டக்டர் டிரைவர் சில்ல கொஞ்சம் வேகமா தான் அழுத்தி வைக்க சொல்றதே. எந்த ஊரியா நீ? கஞ்சம்பட்டி. இங்க எங்க வந்த? என் குழந்தைய சடங்குக்கு வந்திருக்கோம். இது யாரு? என் பொண்டாட்டி. கொஞ்சம் அனுப்புறியா? என்கிட்ட இல்லையா? அங்க உட்கார வைக்கிறதுக்கு அனுப்புறியா கேட்டேன். வண்டி ஸ்லோவா போறதுக்கும் என் பொண்டாட்டி அங்க போய் போறதுக்கு என்ன சம்பந்தம்? அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு. அப்படிங்கிற நயன்தாரா போய் உட்காரல போல பாத்துருவோம். டிரைவர் பாக்குற மாதிரி உட்காரத்தா.
நீதான் வேகமா போ. இங்க வந்துடல, இங்க வந்து உட்காரு. நன்னாரி. ஐயோ நயன்தாரா சீக்கிரம் வந்துரு, வந்துரு. வா, சீக்கிரம் வா. மெதுவா போக சொல்லியா? ஆஹா. நயன்தாரா, சிவனே சீக்கிரம் தானா வந்துரு, போலாம். சீக்கிரம் வந்துரு. அவனை வெறி பிடிக்க வச்சுட்டாங்களே. சுலபா போய் அந்த பிள்ளைகிட்ட வந்துருச்சு. அப்பா என்னங்க இந்த டிரைவர் நான் போய் பக்கத்துல உட்கார்ந்து இந்த ஓட்டு ஓட்டுறா அதானே. ஐயோ. ஏப்பா, வேகமா போற வண்டி எல்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்கா? ஒரு சில பேர் இப்படித்தான் வண்டியை வட்டி கொல்ல பேத்த கொண்டுகிட்டு இருக்காங்க. இனிமேல் வேகமா போக சொல்லுவியா? வேணாப்பா, கடைசி வரை இப்படியே ஊட்டிட்டு போட்டும்பா. வெரி குட். ஏப்பா டிரைவரே, உருட்டுவியா? ஐயா ரைட் ரைட் டிரைவரு. களவாணி பக்கி இதுல வந்து ஏறிடுச்சு. ஏப்பா ரன்னிங்லயே ஏறுற, ரன்னிங்லயே இறங்குற, ஸ்டாப்ல ஏற மாட்டியா? அதெல்லாம் டிக்கெட் வாங்குறவனுக்கு. ஆஹா. ஏன் இன்னைக்கு வேற வண்டி கிடைக்கலையா? எல்லாம் காலியா இருந்தது. இதுதான் புல்லா இருக்கு. ஆஹா, சரி. இப்படி வாருது. இங்க வெறும் தாலிக்கேறுதா? இதுதானா? இதெல்லாம் ஏன் ஏத்துற? உச்சாரையா உச்சாரு, ஓரஞ்சார உச்சாரு, நகருக்கு உச்சாரு, வாங்காசு உச்சாரு, உச்சாரையா உச்சாரு, ஓரஞ்சார உச்சாரு. என்ன பாட்டுல சிக்னலா? என் பாசஞ்சரை நான் தான்டா காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா? முதல்ல ஒன்னா காப்பாத்தி கடி. என்னைய காப்பாத்திக்கிற எனக்கு தெரியும். போடா, ஓடுற வண்டியில இறங்கி வீடுக்குள்ள போயிடாத திருட்டு பயவுள். அடிச்சு போயிட்டாயா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நான் கலெக்ஷன் காசு கட்டுறதுக்கு எங்க போவேன்? பாவிகளா பாவிகளா, தினம் கத்தி மேல நடக்கிற மாதிரியே இருக்க என் பொழப்பு. 100 அளவு பசங்களால அடிச்சுட்டு போயிடாங்க ஐயா. 1000 ரூபாய் பந்தயம், 2000 ரூபாய் பந்தயம், 1000 ரூபாய் பந்தயம் குதிப்பான், 2000 ரூபாய் பந்தயம் அவன் குதிக்க மாட்டான். ஏய், உன்னை நம்பி பந்தயம் கட்டிட்டேன்டா, உனக்காக கூட்டத்துல விலைக்கு வச்சிட்டேன்டா. கரெக்டா குதிடா. குதிக்காதடா, நிம்மதியா சாகவாது விடுங்கடா. என்ன எல்லாரும் சேர்ந்து பந்தயம் கட்டுறீங்க? யார் யாரு? அங்க பாருங்கண்ணே, அதான் மேல உட்காந்துக்கான ஒருத்தன் மேல வந்து தற்கொலை பண்ணிக்க குதிக்கிறேன்னு சொன்னா. குதிரான்னு சொல்லிட்டு நான் 1000 ரூபாய் பந்தயம் கட்டினானே. குதிக்க மாட்டான்னு 2000 ரூபாய் கட்டினானே. நீங்களே சொல்லுங்க, குதிப்பானா குதிக்க மாட்டானா? முன்னாடி போயிடலாம். ஏண்டா ஒருத்தர் சாருக்கு மேல நின்னுட்டு இருக்கு, அவனை காப்பாத்துறதை விட்டுவிட்டு பந்தயம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. மனுஷன் நீங்க அண்ணே, அவன் செத்த என்ன போயிச்சண்ணே, பந்தயம் கட்டி காசு சம்பாதிக்க ஒரே குத்தம் ஒன்னே கொண்டுருவேன். ஏன் இரியா அண்ணே, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு? அவன் செத்தா சாவற, வாங்க போலாம். உசுரா மனுஷன் உசுரு நில மதிக்க முடியாது, போனா வராது. டேய் தம்பி, இரியா என்ன பண்ண போற? கீழே குதிக்க போறேன். ஆமா, அதுக்கே உட்கார்ந்து இருக்க? இன்னும் குதிக்க பயமா இருக்கு, அதனால நான் உட்கார்ந்து குதிக்க போறேன். அட நன்னாரி பயல, இவ்வளவு உயரம் ஏறி வந்தது பயமா இல்ல, இங்க வந்து நிக்கிறதுக்கு பயமா இருக்கா? இவ்வளவு பயம் இருக்கவே ஏன்டா குதிக்கிற? ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? என் காதல் பயிலா போச்சு. என்ன பரீட்சையில பயிலான மாதிரி சொல்ற? விவரமா சொல்லுப்பா. அது வந்து நான் ஒரு பொண்ணு 6 மாசமா காதலிச்சேனே. அவன் என்னடானா திடீர்னு ஒரு நாள் அவன் புருஷன் கூட ஓடி போயிட்டானே. புருஷன் கூடயா? அப்ப அவன் இன்னொருத்தன் பொண்டாட்டியா? காதல்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. அப்புறம் அவன் இன்னொருத்தையும் பொண்டாட்டியா இருந்தானா அப்பாட்டியா இருந்தானா தடுத்தான உடனே தள்ளி விட்டுருவேன். எது என்ன எதுக்குடா தள்ளுற? ஏடா அப்படி அவ்வளவு பேர் லவ் பண்ணி செத்தா நாட்டுல ஆம்பளையில எல்லாம் போயிருவாடா. அப்புறம் பொம்பளை எல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நான் சாகத்தான் போறேன். குதிக்கத்தான் போறியா? ஆமா. செதறிடுவடா. சரி இங்க பாரு, நீ கீழே குதிச்சு சாகலன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவ? இந்த கயிறு இருக்குல்ல, இதுல தூக்கு போட்டு தொங்குவேன்ல. சரி, தூக்கு போட்டு சாகலைன்னா? இந்த கத்தி இருக்குல்ல, இதால கழுத்தை கரகர செத்துருவேன்ல. சரி, கழுத்து அறுத்து சாகலைன்னா? இந்த விஷம் இருக்குல்ல, இந்த பக்குன்னு குடிச்சிட்டு செத்துருவேன்ல. குடிச்சு சாகலைன்னா? வெடிகுண்டு இருக்குல்ல, எங்க இருக்கு? அது மேலதான் 1/2 மணி நேரமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. இது வெடிகுண்டா? என்னடா டிக்கி டிக்கின்னு கேக்குது? டிக்கி கடியில இருந்தா டிக்கி டிக்கின்னு தான் கேட்கும். வேணாண்ணே, சொல்றத கேளுண்ணே, வந்துருண்ணே. அட பாவி, என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. காப்பாத்த வந்தது குத்தமாடா? யோ, எந்திரிச்சானா வெடிச்சிருமியா? எது வெடிக்கும்? பேசாம நம்மளும் பந்தயம் கட்டி இருக்கலாம் போல் இருக்க. ஆமா, இது எந்த ஊரு? எல்லாமே தலைகீழ இருக்கு.